நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதில் தேயிலை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனாலும் பல இன்னர்களுக்கு மத்தியில் தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறிக்கும் தொழிலாளர்களின் வாழ்வில் விடியல் என்பது இதுவரை எட்டாக்கனியாகவே உள்ளது. 3 வருடங்களுக்கு முன்னர் தீயினால் எரிந்து நாசமான வீடுகள் இதுவரை திருத்திக் கொடுக்கப்படவில்லை என நோவுட் மாநில தோட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். அமகமே பிரதேச சபைக்குட்பட்ட நோவுட் மாநில தோட்டத்தில் உள்ள 9 வீடுகள் 3 வருடங்களுக்கு முன்னர் எரிந்து சாம்பலாகின. இதனால் லயன்களில் வசித்த 50க்கும் அதிகமானவர்கள் தற்காலிக கொட்டில்களுக்கு இடம்பெயர்ந்தனர். லயன் அமைந்திருந்த பகுதியில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு போடப்பட்டிருந்த அத்திவாரம் தற்போது புட்களாலும் செடிகளாலும் மூடப்பட்டு காணப்படுகின்றன. வருடங்கள் சில கடந்தும் தமக்கான வீடுகள் அமைத்து தரப்படவில்லை என மாநில தோட்ட மக்கள் அங்கலாய்க்கின்றனர். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி செல்லும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பின்னர் அது தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குளிருக்குள் வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை மாநில தோட்ட மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. நாளாந்த கூலிக்கு கொழுந்து பறித்து தமது வாழ்க்கையை கொண்டு நடத்தும் நோவுட் மாநில தோட்ட மக்களுக்கு எப்போது வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்படும்? அந்த